2025 ஆண்டு ஃபீல்ட் ஒர்க் சென்டர் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் பேப்பரில் 11வது கேள்விக்கு வருவோம். பின்வருவனவற்றுள் தவறான கூற்றுவது PCl3 DRH3 CO3 2- SO3 2- எனும் ரசாயன இனங்களுக்கிடையே PCl3 SO3 2- ஆகியவற்றுக்கு மாத்திரமே ஒரே வடிவம் உண்டு. வெஸ்பர் குறி எழுதினால் AX3 E1 என்று வரும். பொஸ்பரஸிന്റെ വലുവളോട്ടിൽ എത്ര 5 5ല് 3 ക്ലോറിനുக்கு போயிடும், மிச்சம் 2 E1. இதுக்கும் AX3 என்று வரும். புரோமிന്റെ വലുവളോട്ടിൽ എത്ര 7 7ல 3 போனா மிச்சம் 4 E2 என்று வரும். அடுத்தது CO3 2- AX3 கார்பனுக்கு വലുവളോട്ടിൽ എത്ര 4 2 മൈനസ് എന്താ 2 കൂട്ടുങ്ങോ 4 2 6 ஒரு ஒட்சனுக்கு 2 படி 3 6 போயிடும் AX3. SO3 2- AX3 காந்தகത്തിന്റെ വലുവളോട്ടിൽ എത്ര 6 2 8 23 6ல கொண்டு போனா 23 6ல സോറി കാന്തകത്തിന്റെ വലുവളോട്ടിൽ എത്ര 6 2 കൂട്ടുങ്ങോ 8 8ல 23 6 போனா ஒரு சோடி மிச்சம் E1. அப்ப பாருங்க AX3 E1 என்ற வெஸ்பர் குறியீட்டை கொண்டிருக்கிறார்கள். இவை 2 பேரும் தான். அப்ப இவை 2 பேருக்கும் தான் ஒரே வடிவமாக இருக்கும். ஆகவே ஆகியவற்றுக்கு மாத்திரமே ஒரே வடிவம் உண்டு. முதலாவது சரி. ஒட்சிசன், கந்தகம், குளோரின், புளோரின் ஆகிய மூலகங்களுக்கிடையே மிக கூடிய மர இலத்திரன் பெருகை சக்தியை பெருமானத்தை புளோரின் காட்டுகிறது. மூளை சொன்னால் இலத்திரன் ஈட்டல் சக்தி ஏட்டல் சக்தி எப்படி குறையும் என்றா 764,513 என்ற ஓடர்ல குறையும். 7ஆம் கூட்ட மூலங்களுக்கு தான் ஆகக்கூட. அதுலயும் புளோரினை விட குளோரினு கூட, ஒட்சிசனை விட கந்தகத்துக்கு கூட, கார்பனை விட சிலிக்கனுக்கு கூட, நைட்ரஜனை விட பொஸ்பரஸு கூட. ஏனென்றா நைட்ரஜனுக்கு இலத்திரன் ஈட்டல் சக்தி பாசிட்டிவ்ல வரும், நேர்பெருமானம். லிதியத்தை விட சோடியத்துக்கு குறைவு, போரனை விட அலுமினியத்துக்கு கூட. இந்த 764,513 என்றதை ஞாபகம் வச்சீங்கன்னா சரி, சரிதானே? ஓகே. புளோரினை விட குளோரினுக்கு கூட. அப்ப இதுல எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஒட்சிசன், கந்தகம், குளோரின், புளோரின். அப்ப கூடியது யாருண்டா மர இலத்திரன் பெருக சக்தியை கொண்டது குளோரின் என்று வந்திருக்கணும், சரிதானே? ஆகவே தவறான கூற்று 2வது விட. அப்ப இதை ஞாபகம் வச்சிருங்கோ. இலத்திரன் நாட்டமும் இதே ஓடர்லயே ஞாபகம் வச்சிருக்கோம், 764,513. இது நான் வந்து இந்த இலத்திரனீட்டல் சக்திக்கு தான் இப்படி ஒரு ஓடர் கொடுத்துறான். அதே மாதிரி இது இலத்திரனீட்டல் சக்தியில இந்த மர இலத்திரனீட்டல் சக்திக்கு தான் இந்த ஓடர். இதே மாதிரி நேர்பெருமானத்துக்கு ஒரு ஓடர் கொடுத்திருந்தான். அது இப்ப உங்களுக்கு அந்த நேர்பெருமானம் சிலபஸ்ல இல்லை. முதல் வந்து நங்கி பி மேக்னி என்று ஒரு ஓடர் கொடுத்திருந்தான். அது இப்ப சிலபஸ்ல இல்லாதபடி அதை நான் இப்ப நேர்பெருமானத்தை பற்றி சொல்றேன். இலத்திரனீட்டல் சக்தியின் மறைபெருமானம் குறைகிற வரிசை இதா இருக்கும், 764,513. கூடிய அளவு அதாவது இலத்திரனை இருக்கும் போது கூடிய அளவு சக்தியை வெளிவிடுற மூலகங்களா இருந்தா 7ஆம் கூட்ட மூலகம். அதுல புளோரினை விட புளோரின். அடுத்தது 6ஆம் கூட்ட மூலகம். அதுல ஒட்சிசனை விட கந்தகம் கூடிய அளவு சக்தியை வெளிவிடும். அடுத்த 4ஆம் கூட்ட மூலகம். அடுத்த 5ஆம் கூட்டத்திலே இந்த ரவுண்ட் பண்ணினாருண்டா நைட்ரசனுக்கு இலத்திரனீட்டல் சக்தி பாசிட்டிவ். சரியோ? இப்படி நான் உங்களுக்கு எல்லா பகுதிகளுக்கும் சமரி தந்தனான். இந்த சமரிகளை ஞாபகம் வச்சிடும், அப்பதான் பேப்பர் ஸ்பீடா செய்யலாம். பெர்லியம், போரன், கார்பன், அலுமினியம் என்பவற்றில் மிக தாழ்ந்த முதலாம் அயனாக்க சக்தியை அலுமினியம் காட்டுகிறது. உங்களுக்கு தெரியும், அயனாக்க சக்தி அதிகரிக்கிற வரிசை தந்தனா. பொல்லாத நடிகை லீலா ஆண்டியின் கடைசி மகள் சின்ன போபி செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் கிளாஸ் HONAR ஒனரை பேஸ்புக்கில் நேசித்தாள் கி. இதுல எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற மூலகம் பெர்லியம்,
போரன், கார்பன், அலுமினியம். சரிதானே? மிக தாழ்ந்த முதலாம் அயனாக்க சக்தியை அலுமினியம் காட்டுகிறது. சரி, சிம்பிளா தட்டலாம் இந்த ஓர்டர் தெரிஞ்சா. ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போம். கொஞ்சம் இரசாயன இனங்கள் தந்திருக்கு. ஒரே முனைவு இனம் NCl3 ஆகும். பொதுவாக பிள்ளைகள் முனைவற்ற மூலக்கூறுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லி தந்தனா, வெஸ்பர் குறியீட்டுல AX2, AX3, AX4, AX5, AX6, AH2E3, AH4E2. இந்த வெஸ்பர் குறியீட்டை கொண்டிருந்தால் எல்லா மூலக்கூறுகளும் முனைவற்றதாக இருக்கும். ஆனால் இதுல முக்கியமான விடயம் எக்ஸ் எல்லாம் ஒரே மூலகமாக இருக்க வேண்டும். சரிதானே? எக்ஸ் எல்லாம் ஒரே மூலகமாக இருந்து இதே வெஸ்பர் குறியீட்டை கொண்டிருந்தால் அதெல்லாம் முனைவற்ற மூலக்கூறுகள். சரி, அப்ப இவைக்கு நாங்கள் வெஸ்பர் குறியீட்டை எழுதி பார்ப்போம். NCl3 வெஸ்பர் குறியீட்டை எழுதினீங்கன்னா AX3 E1 என்று பேர். ஆகவே இது முனைவு உள்ளது. SO3 AX3 என்று பேர். PCl5 AX5 என்று பேர். HCA4 AX4E2 என்று பேர். சோ இதெல்லாம் இந்த வெஸ்பர் குறியீட்டுக்கு அமைவாக பெற்றபடியா இவ்வளவு முனை பெற்றது. ஆகவே ஒரே முனைவினம் NCl3. சரி, அடுத்தது 5வது விடையை பார்ப்போம். 5வது பாருங்கோ. Na plus Al3 plus O2 minus F minus. விளைவேற்களையும் ஒரு தொடர்பு இருக்கு. யாராவது சொல்லுங்க, என்ன தொடர்பு? விளைவேற்களையும் ஒரு தொடர்பு இருக்கு. ஒரே இலத்திரன். சம இலத்திரங்களை கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? கருவேற்றம் கூடும்போது அரை குறையும். அதை விட ஈஸியா சொல்லலாம். கருவேற்றம் என்று சொல்றதை விட இன்னும் ஒரு விதமா சொல்லலாம். என்ன பிள்ளை? கருவேற்றம் கூடும்போது அரை குறையும் என்று சொல்றதை விட இன்னும் ஒரு விதமா சொல்லலாம் பிள்ளைய. சிம்பிள். அணுவன் கூடும்போது ஆரை குறையும். இதுல பாருங்க 10 இலத்திரன், இதுவும் 10 இலத்திரன், இதுவும் 10 இலத்திரன், இதுவும் 10 இலத்திரன், இதுவும் 10 இலத்திரன். அணுவன் 11, இதுக்கு அணுவன் 13, ஒட்சனுக்கு அணுவன் 8, புளோரனுக்கு 9. அப்ப ஆரை பாத்தீங்கன்னா எல்லாரையும் விட கூட ஆரைக்கு O2 மைனஸ், அதுக்கு அடுத்த F மைனஸ், அதுக்கு அடுத்த Na பிளஸ், Na பிளஸ்க்கு பிறகு Al3 பிளஸ். இந்த ஓர்டர்ல தான் ஆரை குறையுது. அப்ப ஆரைக்கு இடையில வித்தியாசம் ஆருக்கு இடையில கூடவே இருக்க வேண்டாம். O2 மைனஸுக்கும் Al3 பிளஸுக்கும் இடையில். அவை 5வது விடையும் சரி. சரியோ? அடுத்தது 12வது கேள்விக்கு போவோம். அமோனியாவை பின்வரும் சமப்படுத்தாத இரசாயன சமன்பாட்டினால் காட்டப்பட்டவாறு உயர் வெப்பநிலையில் தொகுக்கலாம். NO கேஸ், H2 கேஸ், Na3 கேஸ், சக H2O கேஸ் உயர் வெப்பநிலையில் தொகுக்கலாம். தொழில்முறை இதன்படி முதல் நாங்கள் இது சமப்படுத்தாத சமன்பாடு தந்திருக்கு. இதை சமப்படுத்தி விட்டா 10NO 5H2 10 அமோனியா 10H2 ஒன்று வரும். இதை நீங்க சமப்படுத்தி பாருங்க. இந்த சமன்பாட்டின் படி 60 கிராம் இன்னும் 10 கிராம் H2 தாக்கம் புரிஞ்சு 5 மூல H2 10 கிராம் H2 தாக்கம் புரிஞ்சு 34 கிராம் அமோனியாന്റെ மூலக்கூறு திணிவு 17. அப்ப 2 தர 17 34 கிராம் அமோனியாவை 36 கிராம் நீரையும் தரும். இதுதான் இந்த சமன்பாட்டின் படி. அதாவது அந்த தரவின் படி 45 கிராம் 12 கிராம் தாக்கம் புரிஞ்சு 17 கிராம் தருதான். இதுல எல்லைப்படுத்தும் தாங்கி 2 கேட்டிருக்கு.
சிம்பிளா சொல்லித்தாரன் கவனிங்கோ. 10 கிராமோட 60 கிராம் தாக்க முடியணும்டா 6 மடங்கு தாக்க முடியும். 10 கிராம் H2ஓட 60 கிராம் தாக்க முடியுதுண்டா 6 மடங்கு தாக்க முடியும். இப்ப 12 கிராமோட எவ்வளவு தாக்க முடியும்? என்னோ சொல்லு பாப்போம். 12 கிராமோட எவ்வளவு தாக்க முடியும்? 72. ஆனா 72 இருக்கோ? இல்ல. 72 கிராம் இதுல இருந்தா தான் H2 முற்றாக தாக்கம் அடையும். இதுல 72 கிராம் இல்லையோ, ஆகவே H2 முற்றாக தாக்கம் அடையாது. ஆகவே முற்றாக தாக்கம் அடைவது இது முற்றாக தாக்கம் அடையாட்டி முற்றாக தாக்கம் அடையது எதா இருக்குமெண்டா என்னோ. சோ எல்லை படத்தின் தாக்கி யாருண்டா என்னோ. சரியோ? எல்லை படத்தின் தாக்கி என்னோ. அடுத்தது சதவீத விளைவு என்று கேட்டுக்கிறேன். பெர்சன்டேஜ் ஆஃப் ஈல்ட், சதவீத விளைவு. அப்ப எல்லை படத்தின் தாக்கி என்னோ. இப்ப 45 கிராம் என்னோ தாக்கமடையும் போது தாக்கமடையுமாகி உருவாகும் அமோனியாவின் தெளி. எவ்வளவுண்டா 60 கிராம் தாக்கமடையேக்க 34 உருவாகும். ஆகவே 60 தாக்கமுடியேக்க 34 உருவாகுண்டா 45 தாக்கமுடியேக்க எவ்வளவு உருவாகும்? 25.5 கிராம் உருவாகும். 45 தாக்கமுடியேக்க எவ்வளவு உருவாகும்? 25.5 உருவாகும். ஆனா எவ்வளவு உருவாகி இருக்கு? 17 கிராம் உருவாகி இருக்கு. ஆகவே சதவீத விளைவு எவ்வளவுண்டா உண்மையான விளைவின் கீழ் 17 கீழ் தியரிட்டிக்கல் விளைவு, அதாவது கொள்கை ரீதியான விளைவு. கொள்கை ரீதியில விளைவு 45 கிராம் தாக்கம் முடிஞ்சா 25.5 கிராம் உருவாகும். ஆனா உண்மையா விளைவு உருவாயிருக்கு 17. அப்ப 17 25.5 தர 100 66.66 போகும். சோ பொருத்தமான விடை இரண்டாவது. H2வும் 66.66 வீதம். சின்ன ஒரு டைம் தர தகவல் எழுதிக்கொள்ளும். சரியா? சரி, ஓகே. அடுத்த 13வது கேள்வி. பின்வரும் தாக்கங்களில் இருவழி விகார தாக்கமாக அமையக்கூடியது என்று கேட்டுக்கிட. பின்வரும் தாக்கங்களில் இருவழி விகார தாக்கமாக அமையக்கூடியது. Fe3O4 8 HCl FeCl2 2 FeCl3 சக 4 H2O. Fe3O4 என்றால் யாரெண்டா FeO.Fe2O3 தான் Fe3O4. FeO-வையும் Fe2O3-ஐயும் சேர்ந்து ஒரு கலப்பொக்சைடு தான் Fe3O4. FeO-வில Fe ஒட்சியேட்டர் என்னண்டா +2. Fe2O3-ல ഇതിന്റെ ஒட்சியேட்டர் என்னண்டா +3. FeCl2-வில ഇതിന്റെ ஒட்சியேட்டர் +2, இதுல +3. சோ இந்த தாக்கத்துல ஒட்சியேற்றமோ தாழ்த்தலோ நடைபெறவில்லை. சரியோ? ரைட். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கே. Na4NO3 வெப்பமேற்றினா
N2O-வும் 10H2O-வும் வருது. N2O-வும் 10H2O-வும் வருது. இதுல NH4 பிளஸ் NO3 மைனஸ் இருக்கு. இங்கால N2O இருக்கு. சரிதானே? NH4 பிளஸ்ல நைட்ரஜன் ஒட்சியேட்டான் என்னண்டா -3. என்னடா -3 என்ன கண்டுபிடிச்ச நான்? உங்களுக்கு தெரியும் ஐதரசன் 4க்கும் +4 வரும். அப்போ ஒரு பிளஸ் மிச்சமாக வருகுதுண்டா நைட்ரஜனுக்கு -3. அடுத்த இதுல நைட்ரஜன் ஒட்சியேட்டான் கண்டுபிடிக்கலாம். 6ல 1 போனா 5 +5. இதுல நைட்ரஜன் ஒட்சியேட்டான் ஒட்சனுக்கு -2, 10 நைட்ரஜனுக்கும் +2, ஆகவே ஒரு நைட்ரஜனுக்கு +1. ஆகவே -3ல இருந்து +1க்கு போகுது, +5ல இருந்து +1க்கு போகுது. இந்த தாக்கத்துக்கு என்னென்னு பேர் வச்சாங்க சொல்லுங்க பாப்போம். இந்த தாக்கத்துக்கு என்ன பேர்? யாராவது சொல்லு பாப்போம். இந்த தாக்கத்துக்கு என்ன பேர்? இருவழி ஒன்றிப்பு. ஈர்வழி இருவழி ஒன்றிப்பு அல்லது ஈர்வழி ஒன்றிப்பு தாக்கம். இங்கிலீஷ்ல கொம்ப்ரோபோஷனேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இருவழி விகாரம் டிஸ்ப்ரோபோஷனேஷன் ரியாக்ஷன், இது கொம்ப்ரோபோஷனேஷன் ரியாக்ஷன். ஆகவே இதுக்கும் வராது. மூன்றாவது H2S ஆக SO2 மூன்று கந்தகம் பிளஸ் 10H2O. H2Sல கந்தகത്തിന്റെ ஒட்சியேட்டட் -2, SO2ல +4, இதுல 0. இதுவும் ஈர்வழி ஒன்றிப்பு தாக்கம், கொம்ப்ரோபோஷனேஷன் ரியாக்ஷன். நாலாவது விடை NO2 சக H2O, HNO2 plus HNO3. இதுல நைட்ரஜன் ஒட்சியேட்டான பாத்தீங்கன்னா +4, இதுல +3, இங்க +5. என்ன நடக்குது? தாழ்த்தவும் படுகுது, ஒட்சியேட்டம் படுகுது. அப்ப இந்த தாக்கம் இருவழி விகார தாக்கம். இந்த தாக்கம் இருவழி விகாரம். அடுத்தது Na2S2O3 HCl தாக்கம் புரிஞ்சு NaCl கந்தகம் பிளஸ் SO2 பிளஸ் H2O வருது. இது என்ன தாக்கம் பார்ப்போம். இதுல என்ன இருக்கண்டா S2O3 2-, அதுல கட்டாயம் குறிக்காட்டும். S double bond O minus double bond S. இதுல கந்தகத்தின் ஒட்சியேட்டான பாத்தீங்கன்னா இதுக்கு +4 ஆயிருக்கும், இதுக்கு 0. உங்களுக்கு ஒட்சியேட்டான் பார்க்க தெரியும் தானே? 0. ஒட்சனுக்கு -2 டபுள் பாண்ட் +2, இந்த ஒட்சனுக்கு -2 சிங்கிள் பாண்ட் வரபடியா +1, -2 சிங்கிள் பாண்ட் வரபடியா +1, டோட்டலி +4. தெரியுதானே? ரைட். இப்ப இந்த கந்தகத்துக்கும் 0, இங்கேயும் +. இப்ப 0 கந்தகம் அப்படியே வருது, +4 கந்தகமும் அப்படியே வருது. ஆகவே இது என்ன இல்லை, ஒட்சியேட்டமோ தாழ்த்தலோ இல்லாத தாக்கம். சோ பொருத்தமான விடை 4. ஏதாவது நோட் பண்றதா வேகமாக நோட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி போப்போம். சரியா?
சரி, ஓகே. அடுத்த கேள்வி 14வது கேள்விக்கு போவோம். சூடான நிபந்தனையில் CO கேஸ் ஆனது Fe2O3க்கு மேலாக செலுத்தப்படுகையில் Fe2O3ன் ஒரு பகுதியானது முதலில் Fe3O4 ஆக மாற்றப்பட்டு இந்த Fe3O4 தொடர்ந்து FeO ஆக முற்றாக மாற்றப்படுகிறது. Fe2O3 கடைசியா என்னவா போகுது அதை மட்டும் எழுது. Fe2O3 FeO ஆக மாற்றப்படுது. Fe2O3 FeO ஆக மாற்றப்படுது. ஆரம்பத்தில் 16 கிராம் Fe2O3 பயன்படுத்தப்பட்டு மேற்குறித்த செயல்முறையின் வழி 15.6 கிராம் இறுதி விளைபொருள் கிடைக்க பெற்றதெனின் பிரிகி அடைந்த Fe2O3யின் திணிவு சதவீதம் யார்? அப்ப Fe2O3 பிரிகி எழுதுவோம், சிஓவை விடுவோம், பிரிகி எழுதி போட்டே காணலாம். Fe2O3 பிரிகி அடைஞ்சால் FeOவும் O2வும் பெறும். ஆனால் பிரிகி அடைந்த Fe2O3யின் திணிவு சதவீதம் தான் கேட்கிறோம். அப்ப Fe2O3 என்ன இல்ல, முற்றாக பிரிகி அடையவில்லை. அப்ப பிரிகி அடையாத Fe2O3யும் இந்த விளைவினை இருக்கு. இதே மாதிரி ஒரு கேள்வி செய்யறாங்க, CrO3 Cr2O3 என்ற ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி செய்யறாங்களா? என்ன விளைய Fe2O3 இருக்கு, சரியா? இப்ப பாருங்க, இப்ப இதை சமப்படுத்தினால் 2 Fe2O3 4 FeO O2 இது 16 கிராம், சரியோ? இது பிரிகி அடைஞ்சா வாரது 15.6 கிராம். அப்ப O2 திணிவு 0.4 கிராம். Fe2O3 பிரிகி 0.4 கிராம். அப்ப O2 மூல கண்டால் ரெண்டால பிரிக்கிவிட்ட Fe2O3 மூல் பேர் பிரிகி அடைந்த Fe2O3 மூல் பேர். ஏன்னா 2 மூல் Fe2O3 பிரிகி அடைந்தால் ஒரு மூல் O2 வருது. அப்ப O2 மூல் 2 மடங்கு தான் பிரிகி அடைந்த Fe2O3 திணிவு. அப்ப ஃபர்ஸ்டா O2 மூலக்கான் NO2 0.4 கிராம் இன்டு 32 கிராம் மோல் மைனஸ் 0.01253. So NaPe2O3 0.01253 தர 2 பெருக்கு 0.025. So Fe2O3 திணிவு என்ன திணிவு? பிரிகி அடைந்த Fe2O3 திணிவு 0.025 தர 160 கிராம் மோல் மைனஸ் 4 கிராம். ஆகவே பிரிகி அடைந்த Fe2O3 சதவீதம், பிரிகை அடைந்த Fe2O3 சதவீதம், பிரிகை அடைந்த Fe2O3 சதவீதம் எவ்வளவு பெறமெண்டா, பிரிகை அடைந்த Fe2O3 சதவீதம் 4/16 தர 100. ஆன்சர் 25 வீதம். சரி, சொல்லுங்க.
இந்த தாக்கத்தின் மூலம் உருவாகிற ஓட்டு தான் சிஓவோட தாக்கம் முடிஞ்சு CO2. நான் அதை எடுக்கேன். சரிதான். பிரிகை அடையாத P2O3 திணிவு எவ்வளவுன்னு கேட்டா என்னன்னு காணுவீங்க. O2 மூளை கண்டுட்டு 4ஆல பெருக்கி விட்டி பெருக்கிங்கண்டா O2 மூளை 4ஆல பெருக்கினா FeOவின் மூல் வரும். அதுல இருந்து FeOவின் திணிவை காணுவீங்கள். கண்டுட்டு 15.6ல இருந்து கழிச்சு விட்டா பிரிகை அடையாத P2O3 திணிவு வரும். போலாம். முடிஞ்சதா? சரி, ஓகே. 15வது கேள்விக்கு வாங்க. 15வது கேள்வி. சைபர் தசம் 0.7 கிராம் திணிவுள்ள ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பனுக்கு நாங்கள் பொது சூத்திரம் CXHY என்று எழுதுவோம். 0.07 கிராம் எடுக்கிறோம். ஓட்டோட தாக்கம் புரிய செய்யப்பட்ட போது CO2வும் H2வும் வரும். எவ்வளவு CO2 வரும்? X மோல். இதுல CXHY X மோல் வரும். இதுல Y/2. இதுல வந்த CO2 கனவளவு தந்திருக்கிறேன் 112 சென்டிமீட்டர் கியூப். ஹைட்ரோகார்பனுக்கும் வெளியேறிய CO2க்கான மூல் விகிதம் 1:4. இது ஒரு மூலண்டா இதுல 4 மூல் CO2 வரும். நார்மலா ஹைட்ரோகார்பன் மூல் ஒரு மூலாக இருந்தால் வெளியேற CO2 மூல் 4 மூலாக இருக்கும். இப்ப நாங்கள் வெளியேறிய CO2 மூலை காணுவோம். CO2 மூல் NCO2. CO2 மூலக்கன அளவு எப்படி காணுவீங்கள்? கனவளவை அதன் மூலர் கனவளவால பிரிப்பீங்கள். 22,400 சென்டிமீட்டருக்கு மூல் -1ஆல பிரிக்கும். அதான் மூலர் கனவளவு. பிரிச்சா எவ்வளவு வரும்னா 5 தர 10⁻3. இது CO2 தர 5 தர 10⁻3. அப்ப CO2 மூல 5 தர 10⁻3 மூல் வருதுண்டா CXHY மூல எவ்வளவா இருக்கும்னு கண்டுபிடிக்கலாம்.
அப்ப பாருங்கோ என்ன வசனம் எழுத போறோம்டா 5 தர 10 சய 3 மூல் CO2வை தரும் CXHY இன் மூல் CXHY இன் மூல் எவ்வளவுண்டா 4 மூல் CO2வை தரும் CXHY என்ற மூல் உண்டு 4 மூல் CO2வை தரும் CXHY என்ற மூல் உண்டு ஆகவே 5 தர 10 சயம் 3 மூல் CO2வை தரும் CXHY என்ற மூல் 1.25 தர 10 சயம் உண்டு 5 நாளால பிரிச்சு இப்ப CXHY என்ற மூல் தெரியும் திணிவு தெரியும் திணிவும் மூலம் தெரிஞ்சா ஒரு விஷயத்தை காணலாம் என்ன காணலாம் யாராவது சொல்லுங்க என்ன காணலாம் என்னத்தை காணலாம் மூலர் திணிவை காணலாம் மூலர் திணிவுக்கு என்ன அழகு எல்லாருக்கும் தெரியும் கிராமூல் -1 அப்ப மூலர் திணிவை காணலாம்டா திணிவை 0.07 கிராமை 5 தர 10 சாரி 1.25 தர 10 சயம் 3 மூலால பிரிக்க வேணும் பிரிக்க வேணும் பிரிச்சீங்கள் என்று பார்த்தா எவ்வளவு வரும்டா 56 கிராம் மூல் மைனஸ் ஆவே மூலக்கூட்டு சூத்திரம் என்னவா இருக்கணும் 56 வரணும்டா மூலக்கூட்டு சூத்திரம் என்னவா இருக்கும் எது விட நான் கண்டு சொல்லுங்க 56 வர வேணும் மூலக்கூட்டத்தில் எது விட எது விட சும்மா வேறுங்க சரி எது விட மூன்றாவது C4 C4H சரியா
சரி பிள்ளையர், அடுத்த வேலையை போவோம். 16வது கேள்வி வாங்கும். 16 பின்வருவனவற்றுள் எது அல்லதவை ஒரே இலத்திரன் ஜோடி கேந்திர கணித வடிவத்தை உடையன? ரெண்டா வெஸ்பர் ஜோடிகளின் எண்ணிக்கை சமனாக இருக்க வேணும். வெஸ்பர் ஜோடிகளின் எண்ணிக்கை சமனாக இருந்தால் ஒரே இலத்திரன் ஜோடி கேந்திர கணித வடிவத்தை கொண்டிருக்கும். CA4 SA4 இதுக்கு வெஸ்பர் குறியீடு AX4, இதுக்கு AX4 E1 வேணும். கந்தத்தை சுத்தி 6 இலத்திரன், 6ல 4 போனா மிச்சம் 2. ஆகவே ஒரு சோடி இலத்திரன் மிச்சமாக இருக்கு. இங்க காபனை சுத்தி 4 இலத்திரன், 4 இலத்திரனும் பங்கிடப்பட்டுரும். அப்ப தனிச்சோடி ஒன்றும் மிச்சமா இருக்காது. இதுல 4 வெஸ்பர் ஜோடி, இதுல 4 ஒன்றும் 5 வெஸ்பர் ஜோடி. XCF2 PCl5 AX2 E3 இது AX5. செனன் 8ஆம் கூட்ட மூலகம் வலுவல் ஓட்டிலத்திரன் 8. 8ல 2 பிணைப்புக்கு போயிடும். மிச்சம் 6. 6 3 சோடி. பொஸ்பெராஸ் 5ஆம் கூட்டம். அது ஈஸிக்கா 5ஆம் கூட்டம் எடுக்கிற மூலவில் நீங்க படிச்ச மாதிரி. உண்மையா 15ஆம் கூட்ட மூலம், இது 18ஆம் கூட்ட மூலம். அப்ப பொஸ்பெராஸ் 5ஆம் கூட்ட மூலகம் வலுவல் ஓட்டிலத்திரன் 5, வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. 5ல 5 போயிட்டு. அப்ப AX5. 3 2 5 வெஸ்பர் ஜோடி, இதுலயும் 5 வெஸ்பர் ஜோடி. ஆகவே ஒரே இலத்திரன் ஜோடிக்கு எதிரான வடிவம். அமோனியாவும் CH4 AX3 E1 AX4. நைட்ரசന്റെ வலுவல் இலத்திரன் 5, 5ல பிணைப்புக்கு 3 போயிடும், மிச்சம் 2 இலத்திரன், அதான் E1. இது AX4. 4 வெஸ்பர் ஜோடி இருக்கு. இலத்திரன் ஜோடிக்கு எதிரான வடிவம் 7. H2O SO2 இது AX2 இதுக்கும் AX2. இதுல ஒட்சന്റെ வலுவல் ஓட்டிலத்திரன் 6. 6ல 2 பிணைப்புக்கு போயிடும், மிச்சம் 2 இலத்திரன். அப்ப E1 சாரி E2 4 இலத்திரன் இருக்கு. 6 இலத்திரன்ல 2 பிணைப்புக்கு போயிடும், மிச்சம் 4. அப்ப E2. கந்தത്തിന്റെ வலுவல் ஓட்டிலத்திரன் 6. 6ல E2 4 போயிடும், மிச்சம் 2 இலத்திரன் E1. அப்ப இதுக்கும் பொருத்தம் இல்லை. ஆகவே பொருத்தமான விடை பியும் சி. சோ இந்த கேள்வி நீங்கள் இப்படி எழுதி பார்ப்பீங்க. அடுத்த கேள்வி போறேன். ஐதரசன் அணு நிறமாலை பற்றிய தவறான கூற்று அல்லது கூற்றுகள் எது அல்லது அவை? பாருங்கோ, சின்ன ஒரு படம் போட்டுவோம். 4 கோடு, 5 கோடு, 6 சக்தி மட்டம் காட்டியிருக்கிறேன். இது எல்லா சக்தி மட்டத்திலே இருந்தும் முதலாம் சக்தி மட்டத்துக்கு இலத்திரன்கள் வருமாக இருந்தால் அந்த தொடரை லைமன் தொடர் என்று சொல்லுவோம். எல்லா சக்தி மட்டத்திலே இருந்து 2ஆம் சக்தி மட்டத்துக்கு இலத்திரன்கள் பாயும் இருந்தா அதை பாமர் தொடர் என்று சொல்லுவோம். எல்லா சக்தி மட்டத்திலே இருந்து 3ஆம் சக்தி மட்டத்துக்கு இலத்திரன்கள் பாயமாக இருந்தால் அதன் போது பெறப்படுற தொடரை பெஷன் தொடர் என்று சொல்லுவோம். சரிதானே? இது லைமன், இது பாமர், மற்றது பெஷன். இதுல 3 கோடு இருக்கு. அப்ப 4 கோடு தெளிவா இருக்கு. அல்பா, பீட்டா, கேமா, டெல்டா. இது n சமன் 1, n சமன் 2, n சமன் 3, n சமன் 4, n சமன் 5, அடுத்தது n சமன் 6. இவ்வளவு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தூரத்துல சக்தி மட்டம் முடிஞ்சிடும். அந்த தூரம் முடிவிலி தூரம் என்று சொல்லுவோம். அதுக்கு அங்கால சக்தி மட்டம் இருக்கா, முடிவிலி தூரம். சரிதானே? ஏனென்றா முடிவிலி தூரத்துல கருவுக்கும் இலத்திரனுக்கும் இடையிலான கவர்ச்சி விசை 0 இருக்கும். ஆகவே முடிவிலி தூரத்துக்கு அங்கால சக்தி மட்டங்கள் இல்லை. முடிவிலி தூரத்துக்கு அங்கால ஒரு இலத்திரன் போகமாக இருந்தால் அது அணுவின் கருக்கவர்ச்சி விசையில இருந்து முற்றாக விடுபட்டு விடும். சரிதான்? அப்ப ஒரு முதலாம் சக்தி மட்டத்திலே ஒரு இலத்திரன் இருக்குன்னா அந்த இலத்திரனை இந்த முடிவிலி தூரத்துக்கு அங்கால கொண்டே விட்டீங்கன்னா அது திரும்பி வராது. அதுக்கு இடையில எங்கே இருந்தாலும் அதுக்கு திருப்பி என்ன செய்யும்? வரும். இவ்வளவுதான் விஷயம். H பீட்டா எனும் கோடானது n சமன் 4 இருந்து n சமன்
2க்கான இலத்திரன் தாண்டலுடன் தொடர்பானது. சரி, n இன்ஃபினிட்டிக்கும் n சமன் 1 எனும் சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வேறுபாடு ஐதரசனின் முதலாம் அயனாக்க சக்தியா? சரி, இதுல இருந்து முதலாம் சக்தி மட்டத்தில் இருக்கிற ஐதரசன் இலத்திரனை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போறதுக்கு தேவையான சக்தி தான் ஐதரசன் முதலாம் அயனாக்க சக்தியா இருக்கும். அப்ப அதுவும் சரி. நிறமாலையில் ஒவ்வொரு கோடும் ஐதரசன் அணுவின் சக்தி மட்டம் ஒன்றை குறிக்கும். பிழை. நிறமாலை, அதாவது நாங்கள் இருக்க நிறமாலை நிறுவோம். அந்த நிறமாலையில் உள்ள கோடுகளுக்கும் சக்தி மட்டங்களுக்கும் இடையே எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. உதாரணமாக இந்த திசையில சக்தி மீடுறன் குறைதன் எடுப்போம். சக்தி குறைதன் எடுப்போம். சக்தி குறைகிறது. சரிதானே? இப்ப நான் பாமர் தொடரை கிருவோம். பாமர் தொடரு கிருப்போம். பாமர் தொடர்ல சக்தி கூடியது முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நாலாவது. இதுக்கு ரெட், இது கிரீன், இது ப்ளூ, இது வயலட். இது ப்ளூ கிரீன். சரிதானே? ரெட், கிரீன், ப்ளூ, வயலட். இத கிரீன் என்று சொல்றேன், ப்ளூ கிரீன் என்று சொல்லுவோம். ப்ளூ கிரீன், ப்ளூ வயலட். சரிதானே? ஓகே. இப்ப சக்தி கூடியது வயலட். அப்ப வயலட் இதுல வரும். சரியா? சரிதானே? ரெட், கிரீன், ப்ளூ, வயலட். ஓகே, 1 2 3 4. அப்ப முதலாவது சக்தி கூடியது 4வது கோடு இதுல வரும். அதுக்கு அடுத்தது சக்தி குறைந்தது 3வது. அப்ப அது இவ்வளவு தூரத்துல வரும். 2வது இதுல வரும். இந்த இடவெளி தூரத்துல வரும். முதலாவது இப்படி வரும். சும்மா தெரியுது, அளவு திட்டம் சரியா தெரியுது, இப்படி தெரியுது. அப்ப இந்த கோடு ரெட்டா இருக்கும், இது கிரீன், இது ப்ளூ, இது வயலட்டா இருக்கும். இந்த ரெட் கோட்டுக்கு ஒரு அலைநீளம் இருக்கு. சரிதானே? ரெட் கோட்டுக்கு ஒரு அலைநீளம் இருக்கு. அந்த அலைநீளத்தை வச்சுக்கொண்டு E சமன் HCO/λ என்ற சமன்பாட்டை பயன்படுத்தி இந்த சிவப்பு நிற கதிர்க்குரிய போட்டோன் ஒன்றின் சக்தியை கணிக்கலாம். சிவப்பு நிறத்துக்குரிய போட்டோன் ஒன்றின் சக்தியை கணிக்கலாம். பிளாங்கின் மாறு தெரியும், சி தெரியும், அலைநீளம் தெரியும். போட்டோன் ஒன்றின் சக்தியை கணிக்கலாம். அதை அபகாத்ரோ மாறிலியால பெருக்கி விட்டா ஒரு மூல் போட்டோன் சக்தி கணிக்கலாம். அந்த ஒரு மூல் போட்டோங்களோட சக்தி என்னதுக்கு சமன்டா 3ஆம் சக்தி மட்டத்துக்கு 2ஆம் சக்தி மட்டத்துக்கு இடையிலான சக்தி வித்தியாசத்துக்கு சமனாக இருக்கு. சரிதானே? அப்ப இதுல இருக்கின்ற ஒரு கோட்டுக்குரிய சரிதானே ஒரு மூல் போட்டோன்களின் சக்தி காலில் நடைபெறுகின்ற சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வித்தியாசத்துக்கு சமனாக இருக்கும். சிவப்பு நிற கோட்டை உருவாக்குறதுக்கு காலல் எங்க இருந்து எங்க நடந்தது? 3ஆம் சக்தி மட்டத்தில இருந்து 2ஆம் சக்தி மட்டத்துக்கு காலல் நடந்தது. சரிதானே? அதன் போது வெளிவிடப்படுகின்ற சக்தியும் அதன் போது வெளிவிடப்படுற சக்தி எதுக்கு சமன்? 3ஆம் சக்தி மட்டத்துக்கும் 2ஆம் சக்தி மட்டத்துக்கும் இடையிலான சக்தி வித்தியாசத்துக்கு சமன். அந்த சக்தியும் சரிதானே சிவப்பு நிறத்துக்குரிய ஒரு மூல் போட்டோன்கள் சக்தியும், இதுல வர்ற சிவப்பு நிறத்துக்கு ஒரு அலைநீளம் இருக்கு, அந்த அலைநீளத்துக்குரிய ஒரு மூல் போட்டோன்கள் சக்தியும் சமனாக இருக்கும். சோ நிறமாலையில் ஒவ்வொரு கோடும் ஐதரசன் அணுவின் சக்தி மட்டம் ஒன்றை குறிக்கும் என்றா பிழை. n சமன் 5 n சமன் 3க்கு இடையிலான சக்தி வித்தியாசம் 5க்கும் 3க்கும் இடையிலான சக்தி வித்தியாசம் 6க்கும் 4க்கும் இடையிலான சக்தி வித்தியாசத்திற்கு சிறிதாகும். பிழை. 6 விட 5 3 கூடும். என்னடா இங்க போக வித்தியாசம் கூடிக்கொண்டு போகும், இங்கே இருந்து போக வித்தியாசம் குறைஞ்சோண்டு போகும். ஆகவே டி கூட்டும் பிழை. ரைட். இந்த கடைசி கூட்டம் திருப்பி சொல்றோம். 5க்கும் 3க்கும் இடையிலான சக்தி வித்தியாசம் 5 3 இவ்வளவு கேப் பெறுது. 6 4 இங்க சின்ன கேப் பெறுது. அப்ப இது கூட்டு 5 3 தான். 18வது 18வது கேள்வி. பத்து கிராம் திணிவுள்ள தூய எண்ணெய் திண்மம் 90 சென்டிமீட்டர் நீர்ல கரைக்கிறோம். 10 கிராம் எண்ணெய் கொண்டு போய் 90 சென்டிமீட்டர் நீர்ல கரைக்கிறோம். சரியோ? கரைச்சாச்சு. கரைசல் ஒன்று தயாரிக்கப்பட்டது.
கரைசலில் NaOH மூல் பின்னம் 1:21 NaOH மூல் பின்னம் NaOH எவ்வளவு 10 கிராமின்கள் 40 கிராம் மூல் -1 அது சமன் 1/4 NaOH மூல் 2.25 இது கசத்திலே போட்டு விடுறோம். H2O மூல் 90 கிராம் H2O இப்போ 90 கிராம் என்று போட்டுறான். நீரின் அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் -3. அப்போ 1 சென்டிமீட்டர் கியூப் நீரின் திணிவு 1 கிராம். அது 90 சென்டிமீட்டர் கியூப் நீரின் திணிவு 90 கிராம். ஏன்னா அடர்த்தி தந்திருக்கு பாருங்க 1 கிராம் சென்டிமீட்டர் -3. அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் -3 என்றாலே என்ன விளங்குறீங்கள்? 1 சென்டிமீட்டர் கியூப் நீரின் திணிவு 1 கிராம். அப்ப இதுல 90 கிராம் நீர் இருக்கு. 18 கிராம் மூல் மேல சொன்னாலும் பிரியும். இதுக்கா 5. ஆகவே XNaOH என்பது என்னவா இருக்கும் என்றால் NNaOH இன் கீழ் N டோட்டல் தசம் 10 இன் கீழ் 5 தசம் 10 தசம் 10 இன் கீழ் 5 தசம் 10. இதை 4ஆல பெருக்குங்கோ 1, இதை 4ஆல பெருக்குங்கோ 21. 1 இன் கீழ் 21. முதலாவது A கூட்டு சரி. கரைசலின் மூலர் செறிவு B பார்ட் C சமன் N/V. கரைசலின் மூலர் செறிவு காணவர். எப்படி காணுவீங்கள்? கரைசலின் மூலர் செறிவு காண்றதுக்கு எப்படி காண போறீங்கள்? கரைசலின் மூலர் செறிவு கரையத்தின் மூல் 0.5 மூலின் கீழ் கரைசலின் கனவளம். கரைசலின் கனவளம் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு. கரைசலின் கனவளவு 90 சென்டிமீட்டர் கியூப் இல்லை. கரைசலின் கனவளவு தான் நாங்கள் பிரிச்சு போட்டு கிடக்கு 0.09 டெசிமீட்டர் கியூப். 90 சென்டிமீட்டர் கியூப் என்பது 1000 பிரிச்சு விட்டா 0.09 டெசிமீட்டர் கியூப். அதுல போட்டது பிழை. அதுல என்னதுக்கு கனவளவு போட்டு கிடக்கு? கரைப்பானின் கனவளவு தான் கீழே போட்டு கிடக்கு இந்த விடையில. ஆகவே பி விடை பிழை. பியில் என்ன போட்டு போனோம்? கரைசலின் கனவளவு. எங்களுக்கு இதுக்கு 90 சென்டிமீட்டர் கியூப் நீரை 10 கிராம் NaOH சேர்த்தா பிறகு வார விளைவு கரைசல்ல கனவளவு எங்களுக்கு இந்த கேள்வியை பொறுத்தலையில தெரியாது. எந்த ஒரு தரவும் அதை காண்றதுக்கு இல்லை. அடுத்தது கரைசலின் மூலல் திறன். மூலல் திறன் சமன் கரைய மூல்களின் எண்ணிக்கை. கரைப்பாண்ட திணிவு கிலோகிராமில போடும். கரைய மூல்கள் எவ்வளவு? 0.10 மூலின் கீழ் கரைப்பானின் திணிவு கிலோகிராம். கரைப்பாண்ட திணிவு கிலோகிராம். அப்போ 90 தர 10⁻³ கிலோகிராம். இதை சுருக்கினா விட 250 மேலோண்டே 13 இருக்கும். 250 கீழ் 90 25 கீழ் 9 மூல் கிலோகிராம் -1. அதுவும் பிழை. 25 கீழ் 9 2.5 வராது. தெரியும்? 90 கிராம் கரைப்பாண்ட திணிவு நாங்கள் இதுல போடையில கிலோகிராமில் போடுவோம். அப்ப கிராம கிலோகிராம் ஆக்குறதுக்கு 10,000 பிரிக்கணும். 1000 பிரிக்கணும்னா 10⁻³ பிரிக்கணும். 10⁻³ பெருக்கணும். 90 தர 10⁻³ கிலோகிராம் போடணும். இந்த 10⁻³ மேல போட்டு போனா 10⁻³ மேல போனா 13. 13 என்பது 1000. தசம் 10 1000 பிரிக்கினா 250. 250 90 0 மட்டுப்பட்ட 25 9 மூல் கிலோகிராம் -1. கரைசலில் NaOH திணிவு 100 வீதம் 10 வீதம் ஆகும். சரி. W/W percentage NaOH 10 கிராமின் கீழ் மொத்த திணிவு. கரைசல்ல மொத்த திணிவு எவ்வளவு? நீர் 90 கிராம், இது 10 கிராம். அப்ப 100 கிராம் தர 100 10 வீதம். சிம்பிள். என்ன பிள்ளைகள்? NaOH திணிவு 10 கிராம். என்ன கரைசல் திணிவு 100 கிராம் போட்டனா ஏற்கனவே 10 கிராம் NaOH இருக்கு. 90 சென்டிமீட்டர் கியூப் நீரின் திணிவு 90 கிராம். அப்ப கரைசலின் திணிவு 100 கிராம். அப்ப 100 கிராமின் மேல் 10 கிராம் தர 100. சதவீதம் 100 தானே. 10 வீதம். சார் ஓ 25 கீழ் 9ங்கிறது வந்துட்டு 2.7 வருது. ஓ 2.5 தானே இல்லையா?
அஞ்சியா? ஆ. அப்ப மட்டன் தட்டி இப்படி போடல. அப்படி மட்டம் தட்டி போடல. அதுல 2.5 3 கிலோகிராம் மைனஸ் சரியா தந்திருக்கிறோம். அது பிள்ளை. ஆ. சரிதா? சரி 19வது கேள்வி. கதோட்டு கதிர்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது அவை தவறானது அல்லது தவறானவை? இவை மின்காந்த கதிர்ப்பின் ஒரு வகையை சார்ந்தவை. கதோட்டு கதிர்கள் என்பது என்ன? இலத்திரன்கள். பிழை. இவற்றின் ஈயோவரின் விகிதம் பயன்படுத்தப்படும் வாயுக்கு ஏற்ப வேறுபடும். பிழை. கதோட்டு கதிர்களின் ஈயோவரின் விகிதம் மாறிலி. என்னடா கதோட்டு கதிர்கள் என்ன வாயுவை பயன்படுத்தினா என்ன? அனோட்டாக கதோட்டாக நீங்கள் கதோட்டு கதிர்குழாயில என்ன மின்வாயை பயன்படுத்தினா என்ன? வெளிவருகிறது என்ன கதிர்களார்? எப்பவும் வெளிவருகிற கதிர்களாரப்பா இலத்திரங்கள் அனைவரும். ஆகவே கதோட்டு கதிர்குழாயில் உள்ள கதோட்டு கதிரின் ஈயோவரின் விகிதம் வாயுவின் தன்மையிலோ அனோட்டாக கதோட்டாக பயன்படுத்தப்படுற உலோகத்தின் தன்மையிலோ தங்கி இருக்காது. ஈயோவரின் விகிதம் மாறலி. ஏனென்றா எப்பவும் கதோட்டிலிருந்து வெளிவாரது இலத்திரன்களாக இருக்கும். கதோட்டு கதிர்கள் என்பது இலத்திரன்கள். இலத்திரங்களுக்கு ஈயோவரின் விகிதம் மாறாதானே? ரைட். இவை கதோட்டிலிருந்து உருவாவதுடன் கதோட்டுக்கு செங்குத்தாக வெளியேறி செல்லும். சரி, கதோட்டுக்கு செங்குத்தாக வெளியேறி செல்லும் என்றதுக்கான ஒரு ஆதாரம் என்னண்டா கதோட்டு கதிர்குழாய் பரிசோதனையில குழிவான ஒரு கதோட்டை குழிவான ஒரு கதோட்டை பயன்படுத்தி கதோட்டு கதிர்குழாய் பரிசோதனை செய்தீங்கன்னா இந்த கதோட்டு கதிர்கள் இந்த கதோட்டுக்கு செங்குத்தாக வெளியேறும். செங்குத்தாக வெளியேறபடியா எல்லா கதோட்டு கதிர்களும் வந்து ஒரு இடத்துல குவியும். நீங்கள் இப்படி ஒரு கதோட்டாக இப்படி ஒரு உலோக தகரை பயன்படுத்தீங்கன்னா அது இப்படி 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 போயிடும். ஆனா இதுல கொன்கேவ் கதோட் என்று சொல்லுவோம். குழிவான கதோட்டை பயன்படுத்தினா கதோட்டு கதிர்கள் ஓரிடத்தில் குவிக்கப்படும். அப்படி குவிக்கப்படுறதால இந்த இடம் சற்று பிரகாசமாக தோன்றும். இவை சில சந்தர்ப்பங்களில் துணிக்க இயல்பையும் சில சந்தர்ப்பங்களில் அலை இயல்பையும் வெளிக்காட்டுகின்றன. பல கதோட்டு கதிர்கள் என்பது இலத்திரன்கள். இலத்திரன்களுக்கு டி புரோக்லி இந்த சமன்பாடு படிச்சிருக்கிறீங்க. லெம்டா சமன் H/mv. இலத்திரன்களுக்கு தெளிவும் வேகமும் இருக்கின்ற அலைநீளம் இருக்கு. திணிவும் வேகமும் அலைநீளம் ஒரே நேரத்தில் இருக்கு. இலத்திரனுக்கு திணிவு வேகம் இருக்கின்ற அதுக்கு துணிக்க இயல்பு இருக்கு, அலைநீளம் இருக்கு, அப்ப அலை இயல்பு இருக்கு. ஆகவே இலத்திரன் திணிவும் வேகமும் தெரிஞ்சா அலைநீளத்தை காணலாம், அலைநீளத்தை தெரிஞ்சா திணிவு வேகத்தை காணலாம். திணிவு வேகம் என்பது உந்தம் H/p. அப்ப உந்தம் தெரிஞ்சா அலைநீளம் காணலாம், அலைநீளம் தெரிஞ்சா உந்தம் காணலாம். சோ இரண்டு இயல்புகளும் ஒரே நேரத்தில் இருக்கும். அதாவது இலத்திரன்கள் அலை இயல்பு துணிக்க இயல்பு இரண்டையும் ஒரே நேரத்தில் கொண்டிருக்கும். ஆனால் இந்த இவ்விரு இயல்புகளையும் நீங்கள் பரிசோதனை ரீதியாக வந்து ஒரு பரிசோதனையில் எடுத்து காட்டுகிறார். அலை இயல்பை கொண்டு காட்டுதன்றதுக்காக செய்ய போற பரிசோதனை வேற, துணிக்க இயல்பை காட்டுதன்றதுக்காக நீங்க செய்ய போற பரிசோதனை வேற. சரிதானே? அப்ப ஒரு பரிசோதனையில ரெண்டு இயல்பையும் எடுத்து காட்ட முடியாதே ஒழிய கதோட்டு கதிர்களுக்கு அலை இயல்பும் இருக்கு, துணிக்க இயல்பும் இருக்கு, ஒரே நேரத்தில் இருக்கு. வேறு துணிக்க இயல்பையும் வேறு சில சந்தர்ப்பங்களில் அலை இயல்பையும் வெளிக்காட்டுகின்றன போல ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்கு. அடுத்தது பின்வரும் மூலக்கூறுகளில் எதில் அல்லது இவற்றில் அணுக்கள் யாவும் ஒரே தளத்தில் காணப்படும். அணுக்கள் யாவும் ஒரே தளத்தில் காணப்படும். சில வடிவங்கள் இருக்கு. அதாவது நீட்டல், லீனியர், தளமுக்கோணம், நீட்டல் வடிவம், தளமுக்கோண வடிவம், தளச்சதுரம், கோண வடிவம், டி வடிவம். இவ்வளவு வடிவத்தை கொண்டிருந்தால் அதுல இருக்கிற அணுக்கள் எல்லாம் ஒரே தளத்துல இருக்கும். SA4 சீசோ வடிவம். எல்லாருக்கும் வடிவம் பார்க்க தெரியும் தானே? மேலோட்டமா சொல்லிட்டு போறேன். சீசோ வடிவம். ClF3T வடிவம், HCA4 தளச்சதுர வடிவம், BrF5 சதுர கும்பக வடிவம். சோவிட வந்து BMC. சரி, 21வது கேள்விக்கு வாங்க. SO2 H2S என்பன ஒரே மூலக்கூற்று வடிவத்தை கொண்டவை. SO2 H2S
SO2 H2S. SO2 வெஸ்பர் குறி எழுதினால் AX2E1. காந்தத்தின் விலவலோடு தான் 6 ஐயா 6ல E10 4 போயிடும், மிச்சம் 2, அதான் AX2E1. H2S எழுதினீங்களா AX2E2, ரெண்டுமே கோண வடிவம் தான். SO2 H2 என்பவற்றில் பிணைப்பு கோணங்கள் சமன். AX2E1 என்றா இலத்திரன் ஜோடி கேத்திர எழுத வடிவம் தள முக்கோணம். தள முக்கோணம் என்றா பிணைப்பு கோணம் 120 இருக்கணும். ஆனா ஒரு தனிச்சோடி இருக்கிறபடியா 120 விட சற்று குறைவா இருக்கும், ஒரு 118 கொடுக்கலாம். இதுல 4 விஸ்பர் ஜோடி வருகிறது. இலத்திரன் ஜோடி கேத்திர எழுத வடிவம் நான்முகி. நான்முகி என்றா பிணைப்பு கோணம் 109.5 வகையாக இருக்கணும். ஆனா 2 தனிச்சோடி இருக்கிறபடியா பிணைப்பு கோணம் கிட்டத்தட்ட 104 கிட்டே இருக்கும். 104 103 அந்த லெவல்ல இருக்கும். அக்குரேட்டா உங்களுக்கு தேவையில்லை, அந்த லெவல்ல. ஆகவே பிணைப்பு கோணங்கள் சமனானவை என்றது பிழை. 22வது கேள்வி. NaCl விட KF-க்கு அயன் தன்மை உயர்வாகும். சரி, NaCl-ஐயும் KF-ஐயும் எடுத்தா முனைவாகு திறன் F- விட Cl- கூட. ஏன் கூட? F- விட Cl- பருமன் கூட பண்ணக்கூடிய முனைவாக்கு திறன் கூட. முனைவாக்க வலு K+-ஐ விட Na+ கூட. ஏனென்றா K+-ஐ விட Na+க்கு பருமன் குறைவு, அதனால முனைவாக்க வலு கூட. அதனால NaCl-க்கு பங்கீட்டு இயல்பு கூட. இவருக்கு பங்கீட்டு இயல்பு கூட, இவருக்கு என்ன இயல்பு கூட? அயன் இயல்பு கூட. NaCl-ஐ விட KF-க்கு அயன் தன்மை கூடவாகும். சரிதான், KF-ஐ விட NaCl-க்கு பங்கீட்டு இயல்பு கூட. மாறி பார்த்தா NaCl-ஐ விட KF-க்கு அயன் தன்மை கூடவாகும். கற்றியன் பருமன் அதிகரிக்கும் போது முனைவாக்கும் ஆற்றல் குறைந்து அயன் தன்மை அதிகரிக்கும். சரி, கற்றியன் பருமன் அதிகரிக்கிறதால முனைவாக்கும் ஆற்றல் குறைந்து, கற்றியன் பருமன் அதிகரிக்கிறதால முனைவாக்கும் ஆற்றல் குறைந்து அயன் தன்மை அதிகரிக்கும். ஆனா இந்த கேள்வியை பொறுத்தலையில தகுந்த விளக்கம் என்று கொடுக்க இயலாது. ஏனென்றா பிள்ளைகள், கற்றியன் பருமன் மட்டும்தான் கைச்சிருக்கணும். ஆனா இங்க இதை விட இதுக்கு அயன் தன்மை கூடவாக இருக்கிறது காரணம் 2 விஷயம் இருக்கு. ஒன்று, Na+-ஐ விட K+-க்கு முனைவாக்க வலு குறைவாக இருக்கிறது. அதே நேரம் Cl- விட F- முனைவாகு திறன் குறைவாக இருக்கிறது. அந்த விஷயத்தை பற்றி 2வது கூட்டில கதைக்கவில்லை. ஆகவே இதை 2வது விடை திருப்தியான விளக்கம் என்று நாங்கள் எடுக்க முடியாது. ஒரு திருப்தியான விளக்கம், ஒரு அரைவாசி தான் விளக்கமா இருக்கு. 50% தான் அதுல விளக்கம் இருக்கு, மிச்சம் 50% விளக்கம் இல்லை. என்ன? அதாவது கட்டியின் முனைவாக்க வலுவை பற்றி சொல்லி இருக்கு, ஆனா அந்நிய முனைவாக திறனை பற்றி 2ஆம் கூட்டில எதுவுமே கதைக்கவில்லை. ஆகவே 50% தான் அதுல விளக்கம் இருக்கு. அதனாலதான் இதுக்குரிய விடை 2வது பொருந்தும். 23வது கேள்வி. COCl2 HCN, இது sp2 கலப்பில இருக்கு, இது sp கலப்பில இருக்கு. COCl2 உள்ள கார்பனை விட HCN உள்ள கார்பனுக்கு மின்னெதிர்த்தன்மை குறைவாகும். பிழை. இதை விட இதுக்கு மின்னெதிர்த்தன்மை கூட. ஏனென்றா இது sp2 இருக்கு, இது sp இருக்கு. COCl2 HCN ஆகியவற்றில் கார்பனின் ஒட்சியேற்ற நிலைகள் முறையே இதுல +4, இதுல ஒட்சியேற்ற +2. அது சரி. ஆனா மின்னழுத்தன்மை தங்கியுள்ள காரணிகள்ல பிரதான காரணி எது? கலப்பத்தான் பார்க்க வேணும். sp3 கலப்பில நிலையில் உள்ள அணுவை விட sp2 கலப்பு நிலையில் உள்ள அணுவுக்கு மின்னழுத்தன்மை கூட. அதை விட sp கலப்பு நிலையில் உள்ள அணுவுக்கு மின்னழுத்தன்மை. ஃபர்ஸ்டா கலப்பை பார்க்கணும், 2வது ஒட்சியேட்டனை பார்க்கணும், சாரி 2வது அணுவில் உள்ள ஏற்றத்தை பார்க்கணும், 3வது தான் ஒட்சியேட்டனை பார்க்கணும், 4வது தான் அந்த நாங்கள் கருதுற மூலகத்தோட இணைந்துள்ள மத்திய மூலகங்களை பற்றி பார்க்கணும். விளங்குதோ? முதலாவது கலப்பு வகை, 2வது ஏற்றம், அணுவின் ஏற்றம். பிளஸ் ஏற்றம் இருந்தா கூட மின்னழுத்தன்மை, மைனஸ் ஏற்றம் இருந்தா மின்னழுத்தன்மை நல்லா குறைவா இருக்கு. சரிதானே? அடுத்தது ஒட்சியேற்றம், ஒட்சியேற்றம் கூட மின்னழுத்தன்மை கூடும். அடுத்த 4வது கருதப்படும் அணுவுடன் இணைந்துள்ள ஏனைய அணுக்களின் தன்மை. சரிதானே? ரைட். அப்ப முதலாவது பிழை, 2வது
முதலாவது பிழை, இரண்டாவது சரி. ஒட்சியேட்டனை பற்றி சொல்றோம். ஆனா இதுல மின்னத்தன்மையை தீர்மானிக்க காரணியது கலப்பு வகை. 24வது அசெட்டிக் அமிலத்தின் கொதிநிலையானது எதனோலின் கொதிநிலையும் பார்க்க உயர்வானது. அதுக்கு காரணம் அசெட்டிக் அமில எதனோல் மூலக்கூறுகளுக்கு இடையிலான ஐதரசன் பிணைப்புகளின் எண்ணிக்கையை விட அசெட்டிக் அமில மூலக்கூறுகளுக்கு இடையிலான ஐதரசன் பிணைப்புகளின் எண்ணிக்கை கூடவாக இருக்கு. இரண்டாவது சொல்றேன், அசெட்டிக் அமிலத்தின் மூலர் திணிவை விட எதனோலின் மூலர் திணிவை அசெட்டிக் அமிலத்தின் மூலர் திணிவு C2H5OH மூலர் திணிவை விட அதிகம். அது சரி, 46 கிராம் மூல் -1. எதனோலுக்கு அசெட்டிக் அமிலத்துக்கு 60 கிராம் மூல் -1. மூலக்கூட்டு திணிவு கூட, ஆனா தகுந்த விளக்கமாக வராது. சரியோ? அடுத்தது தகுந்த விளக்கம் என்றா எதனோல் மூலக்கூறுகளுக்கு இடையிலான ஐதரசன் பிணைப்புகளின் எண்ணிக்கையை விட அசெட்டிக் அமில மூலக்கூறுகளுக்கு இடையிலான ஐதரசன் பிணைப்புகளின் எண்ணிக்கை கூடவாகும் என்று சொல்லி இருந்தால் முதலாவது கூட்டும் சரி, இரண்டாவது கூட்டும் சரி, தகுந்த விளக்கம். அடுத்த HNO3 பார்ப்போம். HNO3 பிள்ளைகள் உறுதியான 2 பரிவு கட்டமைப்புகள் தரலாம். மைனஸ் பிளஸ் இது ஒன்று. இன்னும் ஒரு கட்டமைப்பு தரலாம். HO N double bond O minus plus. இதை விட இன்னும் ஒரு கட்டமைப்பு தரலாம். அது உறுதியற்றது. HO double bond N OO மைனஸ் மைனஸ் இது ஒரு தனிச்சோடி இருக்கும் பிளஸ் இருக்கும் பிளஸ். இது உறுதியற்றது. அப்ப HNO3 வரையக்கூடிய பரிவு கட்டமைப்புகள் எண்ணிக்கை 3. இது நான் ஸ்டார்டிங்ல இருந்து கீறி காட்டையில அது உங்களுக்கு தெரியும் தானே. அதனால நான் இந்த ஆரம்பத்தில் இது கீறி காட்டையில சும்மா மேலோட்டமா நான் கண்டு HNO3 பரிவு கட்டமைப்புகளை கீறி காட்டியிருக்கு. இதுதான் என்ன உறுதியான பரிவு கட்டமைப்புகள். இந்த 2 HNO3 உண்மையான பரிவு கட்டமைப்பு என்பது என்னவா இருக்கும்டா, இந்த 2 உறுதியான பரிவு கட்டமைப்புகள் பரிவு கலப்பு கட்டமைப்பாக இருக்கு. பரிவு கலப்பு கட்டமைப்புக்கு இருக்கணும்டா HNOO இதுல பிளஸ் ஏற்றம் இருக்கும். இந்த பைப்பிணைப்பு என்ன செய்ய போகுதுன்னா 2ஆ பிரியும். இப்ப டொட் லைன்ல போட்டுருவோம். பைப்பிணைப்பு 2ஆ பிரியும். இதுல போடுற தனி எலக்ட்ரான் ஜோடி எத்தனை போடணும்னா மினிமம் எத்தனை இருக்குமோ அதை தான் போடணும். இங்க பாருங்க இதுல 3 இருக்கு, இதுல 2 இருக்கு. ஆக நாங்க 2 தான் போடுவோம். இங்க பாருங்க இதுல 3 இருக்கு, இங்க எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப இதுலயும் 2 தான் போடும். பிளஸ் ஏற்றம் இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அப்படியே போட்டேன். மைனஸ் ஏற்றம் ஒருக்கா இங்க இருக்கு, பிறகு பார்த்தா இங்க இருக்கு. அதாவது இந்த 2 ஆப்ஷனுக்கு இடையில மைனஸ் ஏற்றம் இடம் மாறுது. ஆகவே இந்த இடத்துல மைனஸ் அரை, இங்கேயும் மைனஸ் அரை. அதாவது மறை ஏற்றத்தை 2ஆ பிரிச்சு போட்டுட்டேன். சரியோ? இப்ப பார்த்தால் இதுக்கு இடையிலான பிணைப்புகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். இதுல ஒரே ஒரு பிணைப்பு இருக்கு, சிக்மா பிணைப்பு. இதுல ஒரு சிக்மா பிணைப்பும் பைப் பிணைப்பும் இருக்கு. பைப் பிணைப்பு எவ்வளவு இருக்கு? இந்த பைப் பிணைப்பு தான் 2ஆ பிரிச்சிருக்கிறோம், இங்கேயும் இங்கேயும் போட்டு. அப்ப இதுல இருக்கிற பைப் பிணைப்பு எவ்வளவுண்டா அரை பை. அப்ப இதுல இருக்கிற பிணைப்பு 1.5 பிணைப்பு இருக்கு. அதாவது அந்த பிணைப்பு வரிசை என்று கேட்டா 1.5 என்று சொல்லுவோம். அப்ப 1.5 என்பதன் அர்த்தம் ஒரு சிக்மா பிணைப்பும் அரை பை பிணைப்பும் இருக்கு. அப்ப ഇതിന്റെ பிணைப்பு வரிசை 1.5, ഇതിന്റെ பிணைப்பு வரிசை 1.5. பிணைப்பு வரிசை என்பது பொண்டோட 1.5 1.5. பிணைப்பு வரிசைகள் சமன். ஆகவே இது ரெண்டின் பிணைப்பு நீளங்கள் சமனாக இருக்கும். அப்ப HNO3 மூலக்கூறில் உள்ள எல்லா இன்னோ பிணைப்பு நீளங்களும் சமனானவை. பிழை. HNO3 மூலக்கூறுக்கு 3 உறுதியான பரிவு கட்டமைப்புகள் வரையப்படலாம். அதுவும் பிழை. எத்தனை உறுதியான பரிவு கட்டமைப்புகள் வரையலாம்? 2 உறுதியான பரிவு கட்டமைப்புகள் தான் வரையலாம். இன்னும் ஒரு விதமாயும் பிணைப்பு வரிசை பார்க்கலாம். என்ன இரண்டா இவ்வளவு எடுப்போம். அடுத்த எத்தனை பிணைப்பு 1 2 3 அங்கால பார்க்கக்கூடாது. 3 பிணைப்பு இந்த 2 கிடையிலும் பிரியும். 3 2 1.5. சரிதான், இப்படியும் பார்க்கலாம். ஓகே. ஸோ 2025ஆம் ஆண்டு ஃபீல்ட் ஒர்க் சென்டர் பேப்பர் MCQ எல்லாமே ஃபுல்லா செய்து முடிச்சு.